விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்று ஒரு திருநாமம், 86ஆம் திருநாமம் சுரேஷாய நமக. பிரம்மதேவர் திருமாலை நேரில் காண விழைந்து கடும் தவம் புரிந்தார். பல்லாண்டு காலம் கடந்தும் திருமால் காட்சி கொடுக்கவில்லை. திருமாலை காண என்ன வழி என்று தவிக்கலானார். அப்போது, நான் உனக்கு நிச்சயம் காட்சி தருவேன் என்று அசரீரி ஒலித்தது. அது திருமாலின் குரல் என்று பிரம்மா புரிந்து கொண்டார். எப்போது நான் உன்னை தரிசிக்க முடியும் என்று கேட்டார். அதற்கு அசரீரியாகவே ஒரு சம்பவத்தை சொல்லி திருமால் பதிலளித்தார். நேபாளத்தில் உள்ள சாலக்கிராம கஷேத்திரத்தில் ஒரு குருகுலத்தில் மந்தன் என்ற அந்தன சிறுவன் வேதம் பயின்று வந்தான். அவன் தன் குருவையும் வேதத்தையும் மதிக்காமல் அவமானப்படுத்தி கொண்டே இருந்தான். ஒரு நாள் மிகவும் கோபம் கொண்ட அவனது குரு, நீ வேதம் படிக்க தகுதியற்றவன், வெளியே போ என்றார். குருகுலத்தை விட்டு வெளியேறிய மந்தன் தனது தவறுக்கு வருந்தினான். அதற்கு பிராயச்சித்தம் தேடும் விதமாக பெருமாள் கோயில்களில் புல் செதுக்குதல், தூய்மைப்படுத்துதல் உள்ளிட்ட தொண்டுகளை செய்து வந்தான். அதன் விளைவாக அடுத்த பிறவியில் தாந்தன் என்ற பெயருடன் விந்திய மலை பகுதியில் பிறந்தான். விந்திய மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு ஆலமரத்தடியில் தவம் புரிந்தான். ஒரு நாள் வானில் தென் திசையிலிருந்து பேரொளி ஒன்று தெரிவதை கண்டான். அதை பின்தொடர்ந்த போது அது தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள ஆதிநாத பெருமாளிடம் இருந்து வருவதைக் கண்டு அவ்வூரை அடைந்து அந்த பெருமாளை வழிபட்டான். ஆனால் அவ்வூரை சேர்ந்த அந்தணர்கள் தாழ்ந்த குலத்தில் பிறந்த அவன் கோவிலுக்குள் வருவதை எதிர்த்தனர். அதனால் தாந்தன் தாமிரபரணியின் வடக்கு கரையில் தனியாக ஒரு கோவிலை அமைத்து அங்கே ஆதிநாதனை வழிபட்டான். இன்றும் அவ்வூர் அப்பன் கோவில் என்று வழங்கப்படுகிறது. இதற்கிடையில் தாந்தனை வெறுத்த அந்தணர்கள் அனைவருக்கும் பார்வை பறிபோனது. தங்கள் தவறை உணர்ந்து அவர்கள் தாந்தனிடம் வந்து மன்னிப்பு கோரினார்கள். அப்போது ஆதிநாத தேவியோடு ஆதிநாத பெருமாள் காட்சி தந்து பார்வை இழந்தோருக்கு மீண்டும் பார்வை தந்துவிட்டு தாந்தனை வைகுந்தத்துக்கு அழைத்து சென்றார். அன்று முதல் அவ்வூர் தாந்த கஷேத்திரம் என்று அழைக்கப்பட்டது. விந்திய மலையடிவாரத்தில் தாந்தன் தவம் புரிந்த ஆலமரத்தடியில் ஒரு வேடன் சில நிமிடங்கள் ஓய்வெடுத்தான். அந்த புண்ணியத்தின் விளைவாக சங்கன் என்ற முனிவராக அடுத்த பிறவியில் பிறந்தான். சங்க முனிவர் முக்தியடைய விரும்பி கடுந்தவம் புரிந்தார். அவரை சந்தித்த நாரதர், வேடனாக இருந்த நீ தாந்தன் தவம் புரிந்த இடத்தில் அமரும் பாக்கியம் பெற்று அதனால் இப்போது முனிவனானாய். அந்த தாந்தன் திருமாலை வழிபட்ட தாந்த கஷேத்திரத்துக்கு சென்று திருமாலை வழிபட்டால் விரைவில் முக்தியும் கிட்டும் என்றார். சங்க முனிவர் சங்கு வடிவம் எடுத்துக்கொண்டு தாமிரபரணி நதியை அடைந்து அந்நதிக்கரையில் உள்ள ஆதிநாதனை 1000 முறை பிரதட்சணம் செய்து முக்தி பெற்றார். சங்கமுனி முக்தி பெற்றதால் தாந்த கஷேத்திரம் திருசங்கணித்துறை என்ற பெயரும் பெற்றது. இவ்வாறு பிரம்மாவிடம் கூறிய திருமால், தாந்த கஷேத்திரமாகிய திருசங்கணித்துறைக்கு போய் நீயும் தவம் புரிந்தால் தாந்தனுக்கும் சங்க முனிவருக்கும் காட்சி தந்தது போல உனக்கும் காட்சி தருவேன் என்றார் திருமால். அவ்வாறே பிரம்மாவும் அவ்வூரை அடைந்து தவம் புரிந்து அங்கே ஆதிநாதன் வடிவில் திருமாலை கண்குளிர தரிசித்தார். திருமால் பிரம்மாவுக்கு குருவாக இருந்து வழிகாட்டி தவம் புரிய சொன்னமையால் அவ்வூர் குருகூர் என்று அழைக்கப்பட்டது. அந்த திருக்குறுகூரில் நம்மாழ்வார் அவதரித்தமையால் ஆழ்வார் திருநகரி என்ற பெயரும் பெற்றது. தவம் புரிந்த பிரம்மாவுக்கு குருவாக இருந்து திருமால் வழிகாட்டினார். இவ்வாறு தேவர்களை படைத்ததோடு அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் விளங்கி அவர்களின் உஜ்ஜீவனத்துக்கு உதவுவதால் சுரேஷக என்று திருமால் அழைக்கப்படுகிறார். சுரக என்றால் தேவர் என்று பொருள். ஈசக என்றால் படைத்து வளர்ப்பவன் என்று பொருள். சுரேஷனாக திருமால் விளங்குவதை திருக்குறுகூரில் அவதரித்த நம்மாழ்வார் மிக அழகாக ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாட நீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ற ஆதிபிரான் நிற்க
மற்றை தெய்வம் நாடுதிரே என்று திருவாய்மொழியில் பாடியுள்ளார். சுரேசக என்பதே சஹஸ்ரநாமத்தின் 86வது திருநாமம். சுரேசாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் மனங்களை எப்போதும் திருமால் ஆட்சி செய்வார். குறிப்பு: சுரேசக என்ற திருநாமத்தில் உள்ள ச என்னும் எழுத்து ஷ என்ற வடமொழி எழுத்தின் உச்சரிப்பில் வந்துள்ளது. அது ச ஷ இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒலி. கசடு, பிசகு உள்ளிட்ட வார்த்தைகளில் சாவை உச்சரிப்பது போல சுரேசகவில் உள்ள சாவை உச்சரிக்க வேண்டும். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.